அனைவருக்கும் காலை வணக்கங்க. என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திகிட்ருக்காங்க இந்த பூக்கள். தினமும் ஒன்றுன்ற மாதிரி டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. சில நாட்களில் 2 பூக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே காகரட்டான், பன்னீர் ரோஸ், ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய், அடினியம் பூக்கள் நான் பறிக்கலைங்க, நாளைக்கு பறிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். 3 பூக்கள் கொடுத்துருந்தாங்க. வாடாமல்லி பூக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே செடியில் மொட்டுக்கள் பாருங்கள். மழையினால் பசுமை தன்மையும் ரொம்ப அழகாக இருக்காங்க. பச்சை நிறமே பச்சை நிறமேன்ற மாதிரி பச்சை நிறத்தோட ஒரு கலக்கல் கலக்கிறாங்க நம்ம தோட்டத்தை இவங்க. வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் பூக்களை கொடுக்கலனாலும் பசுமை நிறத்தை கொடுத்துட்ருக்கோம், மொட்டுக்களை கொடுத்துருக்கோன்னு சொல்லி நிறையா மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள் ரோஜா மொட்டுக்கள். நேற்றுக்கு தாங்க எடுத்து ஒரு 5-6 தொட்டியை தனியாக வச்சுருந்தேன். ஏன்னா ரெனோவேஷன் நடக்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். காரணம் மழை பெஞ்சிட்டே இருக்குது, தொடர் மழை புயல் அப்படின்னு சொல்லி நம்ம செடிகள் ஒன்று மேலே ஒன்று இருந்து ரொம்ப பாதிப்பு தன்மை அடைஞ்சதுனால அவங்க ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம எடுத்து மறுபடியும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது மொட்டுக்கள் நிறையா கொடுத்துருக்காங்கன்றது. நிறையா செடிகள் வேஸ்ட் ஆகிட்டாங்க. நம்ம மரிக்கொழுந்து செடி அழுகிட்டாங்க. 2-3 ரோஜா செடிகள் நெருக்கத்தோடு நெருக்கம் இருந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. நம்ம முல்லைப்பூக்களில் ஒரு செடி வந்து வேர் மட்டும்தாங்க இருக்குது, பூக்களும் காணும், இலைகளும் காணும், வாடி இருக்காங்க. மற்ற செடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக எப்படி இருக்காங்க பாருங்கள். கத்திரி செடியெல்லாம் வெயிட்டு தாங்கலைங்க, அவ்வளோ ஹைட்டாக வந்துட்டாங்க, சாஞ்சு போய் கிடக்குறாங்க. குச்சி வச்சு இப்போ நம்ம கட்டணுங்க. இதெல்லாம் இப்போது மழையினால் ஒன்றும் பண்ண முடியல, போய் வீடு எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. தளிர்கள் பாருங்கள், பார்க்க சந்தோஷமாக இருக்குங்க. பூக்கள் இல்லாட்டியும் நம்ம செடிகள் நல்ல பசுமையாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கிறத பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு மேலே வந்துட்டாங்க. உரங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் கொடுத்தா இன்னும் நல்ல பூக்கள் கொடுப்பாங்க. ஆனால் மழை மழையில் எதையுமே கொடுக்க முடியலங்க. நான் பூக்கள் செடியை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன். நிறைய மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட் வேணாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் பண்ண காத்துட்ருக்கேன். பெரிய அளவில் செய்ய முடியலனாலும் என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக செய்வாங்க. யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.